கல் தோன்றிய மண் தோன்ற காலத்தே வாழோடு முன் தோன்றிய மூத்த குடியாம் நம் தமிழ் குடி. நமது தமிழ் மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இப்போ நாம இன்னைக்கு நம்மளுடைய வைகறை கிளாஸஸ்ல வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம தமிழ் சமுதாய வரலாறு பத்தி நம்மளுடைய தமிழ் இலக்கியத்துல என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாக்குறோம். நம்ம தமிழ் கல்ச்சர் பத்தி, நம்ம தமிழ் கல்ச்சர்ல யூனிக்கா இருக்கக்கூடிய சில விஷயங்கள், தனித்துவமான சில விஷயங்கள் இருக்கு இல்லையா? சோ அதெல்லாம் நம்ம தமிழ் இலக்கிய பகுதியில அங்க குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த குறிப்பிடப்பட்ட சான்றுகளை தான் நம்ம வந்து எடுத்து பார்க்க போறோம். நம்ம தமிழ் கலாச்சாரத்துடைய சான்றுகளை தான் நம்ம வந்து பார்க்க போறோம். பார்க்கலாம். இதுல நம்ம கிட்டத்தட்ட ஒரு 15 பாடல்களுக்கு மேல பார்க்க போறோம். சோ ஒரு பாடல் பார்க்கும்போது, இப்போ ஒரு பாடல் வந்து நம்ம கீழே கொடுத்துப்போம். ஒரு பாடல் எடுத்துக்கிட்டோம்னா இந்த பாடல் எதை பத்தி சொல்லுது, எந்த நூல்ல சொல்லியிருக்காங்க, சோ ரிலேட்டடா வேற ஏதாவது இருக்கா, இந்த மாதிரி தான் நம்ம வந்து பாக்குறோம். ஓகே, நம்ம பாக்குறோம் அப்படின்னா முதல்ல ஒரு பாடல் கொடுத்திருக்காங்க பாருங்க. அல்லில் ஆயினும் விருந்துவரின் ஓக்கும் முல்லை சார்ந்த கற்பின. அல்லில் ஆயினும் விருந்துவரின் ஓக்கும் முல்லை சார்ந்த கற்பின. அது என்னங்க அப்படின்னு கேட்டா, இந்த பாடல வந்து சொல்லப்பட்ட விஷயம் என்ன? விருந்தோம்பல். எந்த நூல்ல சொல்லியிருக்காங்க? நற்றிணையில சொல்லியிருக்காங்க. என்னங்க? நற்றிணையில சொல்லப்பட்டிருக்கும் இல்லையா விருந்தோம்பல் பத்தி. சரி, இந்த பாடல் மீனிங் என்னங்க? அல், அல்லுனா இரவு, இல் அப்படின்னா வீடு, அல் இல் ஆயினும் இரவு நேரத்துல வீட்டுக்கு வந்தாலும், விருந்துவரின், விருந்துனா நமக்கு வந்து விருந்து அப்படிங்கிறது விருந்தினர்கள், முன்பின் தெரியாதவர்கள், அவங்களை வரவேற்று அவங்களை உபசரிக்கிறது, வெல்கமிங் அண்ட் ட்ரீட்டிங் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் இல்லையா? சோ முன்பின் தெரியாதவங்களை வரவேற்று உபசரிக்கிறது தான் விருந்தோம்பல் சொல்றோம். இதையதான் தொல்காப்பியர் சொல்றாரு, விருந்தே புதுமை, விருந்தே புதுமை அப்படின்னு தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு. சோ அதனாலதான் இப்ப என்ன சொல்றாங்க? அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் முல்லை சார்ந்த கற்பின். இரவு நேரத்துல வீட்டுக்கு வந்தாலும் மகிழ்ச்சியோட உபசரிக்கிறதா முல்லை நில மக்களுடைய பண்பு. இதே நற்றிணையில இன்னொன்னு சொல்றாங்க, என்ன? முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் உண்ட நனி நாகரிகர். முந்தை இருந்து, அதாவது நமக்கு முன்னாடி இருந்து, நட்டோர் கொடுப்பின் பழகினவங்க கொடுத்தா நஞ்சு விஷமாவே இருந்தாலும் சாப்பிடணும், இதுதான் உயர்ந்தவங்களுடைய பண்பு. சோ இந்த மாதிரி நற்றிணையில அழகா நிறைய சொல்லியிருக்காங்க. விருந்தோம்பல் இருக்கு இல்லையா, இந்த விருந்தோம்பலை பத்தி சொல்லுவோம். சோ இது பத்தின மத்த மாடல்கள் இன்னும் நிறைய இருக்கு, நம்மளுடைய கலாச்சாரத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இப்ப இந்த பாடல் பக்கமா இதுவும் ஏற்கனவே நம்ம போட்டி தேர்வுல கேட்கப்பட்ட ஒரு கேள்விதான், சரியா? அல் இல் ஆயினும் விருந்துவரின் நோக்கும் முல்லை சார்ந்த கற்பி. அடுத்தது பார்க்கலாமா? விருந்து வென்று ஒழிக்கும் திரும்பா வாழ்க்கை பொறுப்புணர் உடம்பீர் தோன்றி என் அறிவுகிட நின்ற நல்கூர்மையே. விருந்து கண்டு ஒழிக்கும். இது என்னன்னா, நம்ம கரிகால் மாவளத்தான், கரிகால சோழன் இருந்தா இல்லையா, கரிகால சோழனுடைய அப்பா யார் அப்படின்னா அழகிய தேர்களுடைய இளஞ்சற் சென்னி. அழகிய தேர்களுடைய இளஞ்சற் சென்னி. இந்த அழகிய தேர்களுடைய இளஞ்சற் சென்னியை யார் பார்க்க போறா? தமிழ் புலவரான பெருந்தலை சாத்தனார் பார்க்க போறாரு. பார்க்க போனவர் என்ன கேட்கிறாரு? இளஞ்சற் சென்னி கேட்கும் போது நம்ம தமிழ் புலவர் என்ன சொல்றாருன்னா, விருந்து கண்டு ஒழிக்கும் திருந்தா வாழ்க்கை. விருந்து கண்டு ஒழிக்கும். நம்ம வந்து இப்ப இருக்கிறோம், நம்ம ஒரு வறுமையான நிலையில இருக்கிறோம். அப்போ ஒருத்தர் நம்ம கிட்ட சாப்பாடு கேட்டோ வர்றாரு. அப்படி ஐயோ நம்மளால இவருக்கு சாப்பாடு கொடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லி அவரை பார்த்து நம்ம ஒளிஞ்சு போறோம் இல்லையா, ஒளிஞ்சு நிக்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி வறுமை எனக்கு வராம இருந்தா போதும். இளஞ்சற் சென்னிட்டு என்ன கேட்கிறாரு பாருங்க. அதாவது விருந்தினர்களை பார்த்துட்டு இவங்களுக்கு என்னால உணவளிக்க முடியலையே அப்படின்னு சொல்லி ஒளிஞ்சு நிக்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி நிலைமை எனக்கு வராம இருந்தா போதும். அதாவது எனக்கு தேவை என்னது? விருந்தினர்களை உபசரிக்கிற அளவுக்கு எனக்கு செல்வம் போதும். இதை யார் கேட்கிறா? ஒரு தமிழ் புலவரான பெருந்தலை சாத்தனார் யார்கிட்ட கேட்கிறாரு அப்படின்னு சொன்னா, கரிகால் மாவளத்தான், கரிகால சோழன் கிட்ட கேட்கிறாரு. சரியா? புறநானூறு ஒரு பாடலுங்க. சரி, கரிகால சோழனுடைய அப்பா இளஞ்சற் சென்னிட்ட கேட்டாரு. சாரி, புறநானூர்ல இருக்கக்கூடிய ஒரு பாடல். சரியா? அடுத்துங்க, இப்போ இங்க ஒரு பாடல். விருந்தோம்பல் சொல்றோம், எந்த மாதிரியான உணவுங்க கொடுத்திருப்போம் அப்படிங்கிறத பத்தி சிறுபானாற்றுப்படையில அழகா நல்லூர் நத்தத்தான் சொல்றாரு பாருங்க. சிறுபானாற்றுப்படை நமக்கு தெரியலையா? சிறுபானாற்றுப்படை இது யாரு? நல்லூர் நத்தத்தனார் பாடியிருப்பாரு. யார பத்தி பாடுறாரு? ஒய்மா நாட்டு நல்லியக்கோடனை பத்தி பாடியிருப்பாரு இல்லையா? அதாவது 7 கடையேழு வள்ளல்களையும் பாடிட்டு கடைசியா ஒய்மா நாட்டு நல்லியக்கோடனை பாடும்போது சொல்றாரு, 7 பேருக்கும் இணையானவரு இந்த ஒய்மா நாட்டு நல்லியக்கோடன் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருப்பா? இந்த நல்லூர் நத்தத்தனார் சிறுபானார் ஆற்றுப்படையில பாடியிருக்காரு. அந்த சிறுபானார் ஆற்றுப்படையில சொல்றாரு, ஒவ்வொரு நிலம் சார்ந்த மக்கள் கிட்டயே எந்த விதமான உணவு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி. இப்ப ஒரு பாடல் பாத்தீங்களா? ஏற்று அட்டை இன்புளி வெஞ்சோர் தேமாமேனி சில்வரை ஆயமோடு ஆமா நாட்டின் அமைவர பெருகுவீர் சுவைப்பு மானரிசி அமலை வெஞ்சோர் சுவைத்தான் அளவன் கலவையோடு விரைவீர். இது ஒரு பாட்டு. சரி, பெரிய பாட்டா இருக்கு அப்படின்னு பாக்குறீங்க. கான்செப்ட் தான் நமக்கு முக்கியம்.
இந்த பாட்டுல என்ன இதுக்கு முன்னாடி ஒரு வரி இருக்கும். என்ன சொல்லுவாங்கன்னா, பரதவரின மக்கள் வந்து சுட சுட குழல் மீன் கறி, என்னங்க குழல் மீன் கறி கொடுப்பாங்க. இதுக்கு முந்தின வரியில இருக்கும். பரதவரின மக்கள் சுட சுட குழல் மீன் கறி சாப்பாடு கொடுப்பாங்க. அப்புறம் எயிற்றியர், பாலை நிலத்துல இருக்கக்கூடிய எயிற்றியர், சரி எயினர் எயிற்றியர் படிப்போம் இல்லையா, இந்த எயிற்றியர் என்ன சொல்றாங்க, இன்புளி வெஞ்சோறு தேமாமேனி சில்வலை ஆகும். சரியா, என்னங்க இன்புளி வெஞ்சோறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்புளி வெஞ்சோறுனா அந்த புளிக்கறி கலந்த சோறு. சரியா, புளிக்கறி, புளி கலந்த ஒரு சோறு. இவன் நம்ம புளியோதரை மாதிரி வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி வெண்புளி கலந்த சோறு. கூடவே என்ன வைக்கிறாங்களாம், இறைச்சி, வறுத்த இறைச்சியும் கொடுக்குறாங்களாம். சரியா, இது எங்க எயினர்கள் கொடுத்த சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு இதுல சொல்லியிருக்காங்க. இதுல சொல்லியாச்சு. ஓகேவா, அடுத்தீங்க ஆமான் நாட்டின், ஆமான் அப்படிங்கிறது ஆமூர். ஓகேவா, இப்ப நீங்க முதல்ல பார்த்தா வேலூர் ஏரியா, இப்ப பாத்தீங்கன்னா ஆமான். இப்ப அந்த ஆமூர், வேலூர், திண்டிவனம் இந்த ஏரியாவை தான் ஒய்மா நாடுன்னு சொல்லுவாங்க. ஒய்மா நாடுனா ஓய்மாக்களின் நாடு, அதாவது ஓவிய மாக்கள், ஓவியம் வரையக்கூடிய ஓவியர்கள் இருப்பாங்க இல்லையா, அதுதான் ஓவிய மாக்களின் நாடு. அந்த ஓவிய மாக்களின் நாட்டு தலைவன் தான் நல்லியக்கோடம், வெள்ளூர், ஆமூர் இந்த ஏரியாவில் உள்ளது. இப்போ அங்க இருக்கக்கூடிய உழவரின மக்கள், மருவநில மக்கள் என்ன சாப்பாடு கொடுக்குறாங்க பாருங்க, சுவைப்புமான் அரிசி அமலை வெண்சோறு சுவைத்தால் அளவன் கலவையோடு பெருகுவீர். அளவன்னா நண்டு, வெண்சோறு அப்படின்னு சொல்லுது வெள்ளை கலர் அரிசியில சோறு பொங்கிருக்காங்க. அதாவது நெல்லுச்சோறு நண்டு கறியும், நெல்லுச்சோறோ நண்டு கறியும், நெல்லு சோறு பொங்கி நண்டு கறி, கால்களை பிளந்த அந்த நண்டு குழம்பு வச்சு கொடுப்பாங்க. அதான் அப்போ பரதவரின மக்கள் குழல் மீன் கறி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் எயினவரின மக்கள் என்ன கொடுக்குறாங்க, புளி கலந்த சோறும், புளிக்கறி கலந்த சோறும் இறைச்சியும் கொடுக்குறாங்க. மருவநிலத்துக்கு நீங்க போனீங்கன்னா நெல்லுச்சோறு நண்டு கறி. சோ அந்த கான்செப்ட் வந்து சிறுவனாற்று படையில சொல்லியிருக்கு. இதுதான் நமக்கு முக்கியம், இது உள்ள சொல்லப்பட்ட விஷயங்கள். அப்ப இந்த மாதிரி உணவுகள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நிறைய உணவுகள் வந்து மலைபடுகடாம்ல சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா, நன்னன் செய் நன்னனை பார்க்க போனோம் அப்படின்னா பெருங்கோசியனார் சொல்வார் இல்லையா, நீங்க நன்னனை பார்க்க போனீங்கன்னா அங்க என்ன சாப்பாடு கொடுப்பாங்களா, பருவுக்கண் பொழிந்த நெய்க்கண் வேவையோடு குருவுக்கண் இரடி பொம்மல் பெருகுவீர். திணையரிசி சோறை, திணையரிசியை இடிச்சு சோறு பொங்கி கொடுப்பாங்க, எண்ணெயில வறுத்த இறைச்சியும் கொடுப்பாங்க இல்லையா. பருவுக்கண் பொழிந்த நெய்க்கண் வேவையோடு குருவுக்கண் பொழிந்த இரடி பொம்மல் பெருகுவீர். 9th புக்ல மலைபடுகடாம்ல கடைசி 2 வரியில சொல்லியிருப்பாங்க இல்லையா. சோ அந்த மாதிரி இப்போ ஒவ்வொரு நிலத்துல ஒவ்வொரு விதமான சாப்பாடு இருக்கிற பத்தி நம்ம பார்க்கணும். சரி, அப்புறம் பாப்போமா, நம்மளோட கலாச்சாரம் எடுத்த திருக்குறள் எடுக்காம இருக்க முடியுமா இல்லையா. திருக்குறள்ல 2 குறள் பார்க்கிறோம். விருந்தோம்பல்ல இருந்து, இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம், இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு. என்னங்க, இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு. இருந்தோம்பி அப்படின்னா இருந்து ஓம்புதல் அப்படின்னு சொன்னா, நாம நம்ம வாழ்க்கையில செல்வங்களை சேர்த்து அதை பாதுகாத்து வச்சு இல்வாழ்க்கை வாழ்றது எதுக்கு அப்படின்னு கேட்டா, நம்ம செல்வங்களை சம்பாதிச்சோம், அதை சேர்த்து வைக்கிறோம், இப்படி இல்வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த இல்வாழ்க்கை வாழ்ந்தது எதுக்கு அப்படின்னு கேட்டா, அதுக்கு என்ன காரணமா, விருந்தோம்பி வேளாண் செய்தல் பொருட்டு. விருந்தோம்பி வேளாண் செய்தல் பொருட்டு, வேளாண்னா ஒரு உதவி செய்தல். சரிங்களா, வேளாண்மை செய்தல் பொருட்டு. ஓகே, அதாவது விருந்தினர்களுக்கு உதவி செய்யறது, நாம செல்வங்களை சேர்க்கிறதோ அதை பாதுகாத்து வைக்கிறதோ நம்ம இல்வாழ்க்கை வாழ்றதோ எதுக்காகத்தான் அப்படின்னா, விருந்தினர்களை வரவேற்று அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து உதவி பண்றது தான். இது நம்மளுடைய திருக்குறளை சொன்னது. நெக்ஸ்ட் பாருங்க, இன்னொரு குறள், மோப்ப குலையும் அனிச்சம் முகந்தெறிந்து நோக்க குலையும் விருந்து. நம்ம பொதுவாகவே எல்லாத்தையும் தெரிஞ்சதான். அனிச்சமலர் எடுத்து மோந்து பார்த்தா வாடி போயிடும், அனிச்சமலர் மோந்து பார்த்தால வாடி போயிடும். அது மாதிரிதான் விருந்தினர் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்ககிட்ட கொஞ்சம் நம்ம ஏதாவது பேசும்போது அவங்களுடைய மனம் நோக்கிற மாதிரி பேசிட்டோம்னாலே, ஏதோ பேசிட்டு தெரியாம பேசிட்டா கூட அவங்க ரொம்ப வாடி போயிடுவாங்க. அதாவது அனிச்சமலர் மோந்து பார்த்தா எப்படி வாடி போதோ அது மாதிரி நாம பேசக்கூடிய ஒரு வார்த்தை தவறா இருந்தாலும் விருந்தினரோட முகம் வாடி போயிடும். அப்படி இருக்கக்கூடாது. நம்ம வீட்டுக்கு வந்து விருந்தினா முகமலர்ந்து பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்த பாடல் பார்ப்போமா. பாடல் நூல்லாம் நீங்க எப்படி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அடுத்த பாடல, அறவோர்க்கு அழித்தலும், அறவோர்க்கு அழித்தலும் அந்தனர் ஓம்பலும் துறவோர்க்கு எதிர்தலும் தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர் கோடலும் இழந்த எண்ணெய். சரி, எந்த நூல் அப்படின்னா சிலப்பதிகாரம். இந்த சிலப்பதிகாரத்துல வந்து கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா, சில பாடல் வரியை கொடுத்து யார் யார்கிட்ட சொன்னதெல்லாம் கேட்பாங்க, இதெல்லாம் யார் சொன்னதுன்னு கேட்பாங்க. இந்த சிலப்பதிகார மணிமேல் எல்லாமே நிறைய கேரக்டர் வேற இருக்குது இல்லையா, 1-2 பரவாயில்ல, சிலப்பதிகார மணிமேல கேரக்டர்ஸ் நிறைய. அப்ப எந்த கேரக்டர் சொல்லிச்சுன்னு கேட்கலாம். சரி, இந்த பாடல் யாருங்க சொல்லியிருக்கா அப்படின்னு சொன்னா கண்ணகி சொல்லியிருக்காங்க.
அதாவது கோவலனை பிரிஞ்ச கண்ணகி எதுக்கு வருத்தப்படுறாங்கன்னு கேட்டா அதுக்கு கண்ணகி என்ன சொல்றாங்க தெரியுமா? கோவலனை பிரிஞ்சனால எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னங்க அப்படின்னா, அறவோருக்கு அளித்தலும். அறவோருக்கு அளித்தல் என்ன? அறவோர்னா அறம் செய்த நல்லவர்களுக்கு கொடுக்கிறது, ஈதல் இல்லையா? அறம் செய்த நல்லவர்களுக்கு வந்து பரிசு கொடுக்கறதா இருக்கலாம், விருந்து கொடுக்கறதா இருக்கலாம். அந்தனர் ஓம்பலும். அந்தனர்னா யாரு? அந்தனர் அப்படின்னா வேதம் கற்றவர்கள். ஏன்னா 2ஆம் நூற்றாண்டு, சிலப்பதிகாரம் கிபி 2ஆம் நூற்றாண்டு. அப்போ வேதம் இதெல்லாம் நம்ம தமிழ் கல்ச்சருக்கு கொஞ்சம் வர ஆரம்பிச்ச காலகட்டம். சரியா? வேதம் படித்த அந்தணர்களுக்கு அவங்க வந்து விருந்தோம்பல் செய்யறது இந்த மாதிரி. தென் துறவோருக்கு எதிர்தலும். துறவோர்னா யாரு? முற்றும் துறந்த துறவிகள். அவங்களை எதிர் சென்று வரவேற்று வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து சாப்பாடு கொடுக்கறது இல்லையா? நம்ம விருந்தோம்பலே ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க வர்றாங்கன்னா நாம எதிரே போய் இப்பதான் வர்றீங்களா அப்படின்னு அவங்களுடைய வரவுக்கு நம்ம காத்திருந்து போய் அழைச்சிட்டு வரணும், அந்த மாதிரி. சரியா? அவங்க அறவோருக்கு அளித்தலும், அந்தனர் ஓம்பலும், துறவோருக்கு எதிர்தலும். இந்த மூணும் நம்மளுடைய தொல்லோர் சிறப்பு. தொல்லோர் சிறப்புன்னா என்னது? நம்ம முன்னோர்கள் செஞ்ச சிறப்பான விஷயம். முன்னோர்கள் நமக்கு ஓகேங்க. சிலப்பதிகாரம் எழுதிய கிட்டத்தட்ட 1900 இருந்து 2000 வருஷம் ஆகி போச்சு இல்லையா? ஆனா இதுலயே முன்னோர் சிறப்புனா பாத்துக்கோங்க, சிலப்பதிகாரம் எழுதின காலத்திலேயே இந்த விருந்தோம்பல் பண்பு முன்னோர்கள் பண்ணது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த விருந்தோம்பல் ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படிங்கிறது நமக்கு நம்மளோட புது கல்ச்சர் கிடையாது, ரொம்ப பழைய கல்ச்சர் இல்லையா? சோ அதான் சொல்றோம். இப்ப இதுல பாருங்க, இப்படிப்பட்ட தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர் கோடலும் இழந்த எண்ணெய். ஏன்னா திருமணமானவங்க தலைவன் தலைவி, அதாவது கணவன் மனைவி 2 பேரும் ஒன்னா உட்கார்ந்துதான் விருந்து கொடுக்கணும் விருந்தினருக்கு, அதுதான் முறை. அப்போ இப்ப திருமணமாக என்ன சொல்றாங்க, கோவலன் இல்லாதனால என்னால விருந்தோம்பல் பண்ண முடியல அப்படின்னு யார் சொல்றா அப்படின்னா கண்ணகி வருத்தப்படுறாங்க. இதுதாங்க இந்த பாட்டு. இதுவும் கேட்டவினா சிலப்பதிகாரத்துல கண்ணகி சொன்னது ரொம்ப சூப்பரான ஒரு இது. தொல்லோர் சிறப்பின் விருந்து எதிர்கோடலும் இழந்த எண்ணெய். நல்ல ஒரு இல்லை. இது என்ன சொல்லலாம் அப்படின்னா, இதே ஒரு வரிதான் கம்பராமாயணத்துல வரும். சீதை கிட்ட கேட்கும்போது நீங்க ஏன் வருத்தப்படுறீங்களா அப்படின்னு கேட்கும்போது சீதை சொல்றாங்க, நான் இப்ப பிரிஞ்சு இருக்கிறனால மத்தவங்களுக்கு விருந்தோம்பல் செய்ய முடியாம என் கணவர் ராமர் கவலைப்படுவாரு. ஏன்னா விருந்தோம்பல் செய்ய முடியாம என்னோட கணவர் ராமர் வருத்தப்படுவாருன்னு சீதை வருத்தப்படுறாங்க. அப்போ இந்த விருந்தோம்பல்ங்கிறது கணவன் மனைவி ஒன்னா இருந்து விருந்தோம்பல் செய்யறது, அதை பத்தி சொல்லலாம். அடுத்த பாட்டு பார்ப்போமா? இதுக்கு எடுத்து பார்க்குறது நம்மளோட மேரேஜ் கஸ்டம்ஸ். சரிங்க. விருந்தோம்பல் இவ்வளவுதான் பாடலாம்னா கிடையாது, நிறைய இருக்கு. சிம்பிளா சொல்லலாம், கலிங்கத்து பிழைலாம் ஒரு பாட்டு இருக்கும் இல்லையா? விருந்தினரும் வறியவரும் நெருங்கி ஒண்ணு மென்மேலும் முகமலரும் மேலோர் போல அப்படின்னு ஒரு பாட்டு படிச்சிருப்போம் 10th புக்ல இல்லையா? விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மென்மேலும் முகமலரும் மேலோர் போல. கலிங்கத்து பிறனில போர்ல இறந்து கிடக்க வீரர் ஒருத்தர் இறந்து கிடக்கிறாரு. அவர் இறந்து போன உடம்ப கழுவு கொத்தி சாப்பிடுது. அப்ப கழுவு கொத்தி சாப்பிடும் போது கூட அந்த வீரரோட முகம் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு விருந்தினர்கள் வறியவர்கள் கஷ்டப்படுறவங்க விருந்தினர்லாம் ஒன்னா உட்காந்து சாப்பிடும் போது நல்ல குணம் உள்ளவங்க அப்படி சிரிச்ச மனச சந்தோஷமா இருப்பாங்கல்ல, அது மாதிரி அந்த இறந்து போன வீரரோட உடம்பு சந்தோஷமா இருக்கான். நான் இறந்துட்டேன் ஆனா என் உடம்பு ஒரு கழுவுக்கு பசி தீக்குது பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருப்பாராம். இதுதான் தமிழனோட பண்பு அப்படின்னு கலிங்கத்து பிராணிகளோட சொல்லியிருக்காங்க. நல்லா சூப்பரான ஒரு பாட்டு. இப்போ வந்து நம்ம பார்க்கலாம் தமிழோட மேரேஜ் கஸ்டம்ஸ். சரியா? அந்த திருமண முறையை பத்தி சொல்லுவோம். தமிழரோட திருமண முறை பத்தி அதிகமா கேட்கப்பட்ட ஒரு கேள்வி அப்படின்னு சொன்னா, தமிழரோட திருமண முறை பத்தி சொல்ற நூல் எதுன்னு கேட்டா இதுல என்ன, அகநானூறு. அகநானூறுல ஒரு 2 பாடல்ல சொல்லியிருப்பாங்க. 86வது பாடல் ஒண்ணு, 136வது பாடல் ஒண்ணு இல்லையா? சரி, இந்த 2 பாடலை யாருங்க பாடினா அப்படின்னா, 86வது பாட்டை பாடினவரு நல் ஆவூர் கிழார். 136வது பாடலை பாடினவரு மூதையினார். சரியா? இவர்தான் பாடிப்பாங்க. இப்ப நம்ம பாக்குறது 86வது பாடல். இந்த பாட்டுல இருந்து நம்ம கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. பொதுவா அகநானூறு திருமண வாழ்க்கை சொல்றது அகநானூறு கொஸ்டின் இருக்கு. அதே நேரத்துல இந்த பாட்டு உள்ள இருக்க வரையும் நமக்கு வந்து ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் தான். சரியா? இப்ப நம்ம பார்ப்போம். இந்த பாட்டுல என்ன சொல்றாங்கன்னா, 86வது பாட்டு இது. 86வது பாட்டுல சொல்ற விஷயம், திருமணம் வந்து எப்படி நடந்துச்சு, திருமண நடைமுறைகள். இப்ப சொல்றாங்க, உளுந்து தலைப்பெய்த கொழுங்கை இரவை பெருஞ்சூற்று அமலை நிற்ப நிறைகால் தன்பெரும் பந்தர் தருமணல் நிமிரி மனை விளக்குறுத்து மாலை தொடரி கனையிருள் அகன்ற கவிந்தெரு காலை. பெரிய பாட்டா போகும். ஒரு காலை நேரத்துல திருமணம் பண்றாங்க. திருமணம் பண்ணும்போது வந்தவங்களுக்கு என்ன சாப்பாடு கொடுக்குறாங்களா, உளுந்து தலைப்பெய்த கொழுங்களி. அதாவது நல்ல குழஞ்ச சாப்பாடு, பொங்கல் மாதிரி எடுத்துக்கோமா. அரிசி பொங்கல் இருக்குங்க, அரிசி பொங்கல் உளுந்து கலந்த பொங்கல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உளுந்து அரிசி கலந்த ஒரு களி அப்படின்னு நல்ல குழஞ்ச சாப்பாடு கொடுத்தாங்களாம் வந்த விருந்தினர்களுக்கு. ஓகே, திருமண முறையில ஃபர்ஸ்ட். அடுத்து என்ன பண்றாங்க, வந்தவங்க எல்லாம் தங்குறதுக்கு, நிக்கிறதுக்கு அல்லது உட்கார்ந்துருக்கு வெள்ளை மண்ணு போட்டிருக்காங்க, கீழே வந்து மண் பரப்பி வச்சாங்க. இதுதான் ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின். ஓகே,
இப்ப பாருங்க, கல்யாணத்துக்கு வந்தவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருக்காங்க, உளுந்து கலந்த வெண்பொங்கல் அப்படிங்கிற மாதிரி. தென் வேற என்ன பண்ணிருக்கோம், வந்தவங்க நிக்கிறதுக்கு அல்ல உட்கார்றதுக்கு மண்ணு பரப்பி வச்சிருக்கோம். அப்புறம் வந்து ஒரு 4 பெண்கள் 5 பெண்கள் குடத்துல தண்ணி எடுத்துட்டு வராங்க. இந்த தண்ணியில மஞ்சள், உப்பு, சரி மஞ்சள், நெல், மலர் இதெல்லாம் போட்டு மணமக்களை நீராட்டுவாங்க. அப்புறம் வயிற்றில் ரேகைகள் விழுந்த பெண்கள், அதாவது திருமணமாகி குழந்தைகள் பெற்றெடுத்த பெண்கள் இருப்பாங்க இல்லையா, இப்போ அந்த 2 கணவன் சரி பொண்ணு மாப்பிள்ளை எல்லாம் கையை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. இதுதான் இந்த 86வது பாட்டுல சொன்னது. சரியா, 86வது பாட்டு ஆல்ரெடி கொஸ்டின்ல வந்ததான். இப்ப இந்த 86வது பாட்டு என்ன சொல்லுது, வந்தவங்களுக்கு உளுந்து கலந்த சாப்பாடு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்தவங்க நிக்கிறதுக்கு அல்லது உட்கார்றதுக்கு கீழே வெள்ளை கலர்ல மண்ணு பரப்பி போட்டிருக்காங்க, இந்த ஆத்து மடல் மாதிரி. அப்புறம் பெண்கள் தண்ணி கொண்டு வர்றது, அடுத்து பெண்கள் கையை பிடிச்சு திருமணம் பண்ணி வைக்கிறது. இது 86வது பாடல். 136வது பாடல் என்ன சொல்லுதுன்னா இதே மாதிரிதான் இருக்கு. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஊழலில் இருக்கக்கூடிய தலைவியை நினைச்சு தலைவன், அதாவது தனது தலைவி வந்து சண்டை போட்டிருக்காங்க. அப்ப தலைவன் யோசிக்கிறாராம், இன்னைக்கு சண்டை போடுற நம்ம இதான் கல்யாணத்தன்னைக்கு எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது சொல்றாங்க, கல்யாணத்தன்னைக்கு பாத்தீங்கன்னா அன்னைக்கு என்ன சொல்றோம், நெய் கலந்து சோறு போட்டோம், நெய் கலந்து வெண்களின்னு வரும். இங்க வந்து என்ன சொன்னோம், உளுந்து கலந்த வெண்களின்னு சொன்னோமா, அங்க நெய் கலந்து பொங்கல் போட்டாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. பௌர்ணமி நாள் அன்னைக்கு நல்ல நேரம் பார்த்து சடங்குகள்லாம் நடத்தி கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி தலைவன் 136வது பாட்டுல யோசிக்கிறாரு. சோ நமக்கு தேவை கான்செப்ட். சரியா, சோ 86வது பாட்டு 136வது பாட்டு என்ன சொல்லுதுன்னு பாடல் வரியை விட நமக்கு முக்கியம் அதுல சொல்லப்பட்ட விஷயங்கள், அதுதான் நம்ம கேட்கிறாங்க. சரியா, ஓகேங்க. ஏன்னா முன்னாடி வந்து அதிகமா அந்த மந்திரங்கள் சொல்றது, தாலி கட்டுற பழக்கம் கூட கிடையாது, உங்களுக்கே தெரியும் இல்லையா. நம்ம நாச்சியார் திருமொழியில கூட ஒரு பாட்டு வருமே, மத்தளம் கொட்ட வரிச்சங்கம் நின்றுத முத்துடை தாமம் நிறைவாழ்ந்த பந்தற்கில் மைத்துனன் நம்பி மதுசூதனன் வந்து என்னை கைத்தலம் பெற்ற கனா கண்டேன் தோழினான் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். மத்தளம் கொட்டி வரிச்சங்கம் ஊதி முத்து மாலைகளில் தொங்கவிடப்பட்ட பந்தலுக்கு கீழே மைத்துனனாகிய மதுசூதனனாகிய கண்ணன் வந்து என் கையை பிடிச்சு திருமணம் பண்ண மாதிரி கல்யாணம் பண்ணேன், கனவு கண்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டாள் படிச்ச மாதிரி பாட்டு படிச்சிருப்போம் இல்லையா. சோ இந்த திருமண முறைகள் பத்தி தெரிஞ்சுக்கிறது தான் இந்த பாடல். வேற ஏதாவது இருக்காங்க அப்படின்னா நம்ம திருமண முறை பத்தி சொல்லுமா. திருமணம் நாளை முதல்ல அந்த பொருத்தம் பார்க்கக்கூடிய பழக்கம் உண்டு இல்லைங்க. சோ இதுல சங்க காலத்துல ஒரு 10 விதமான பொருத்தத்தை யார் சொல்லியிருக்காங்கன்னா தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு. தொல்காப்பியர் ஒரு 10 பொருத்தத்தை சொல்லியிருப்பாரு. ஓகே, தொல்காப்பியர் 10 பொருத்தம் சொல்லியிருக்காரா என்னன்னு பாருங்க. பிறப்பே, அதாவது பிறந்த குடும்பம். குடிமை, குடும்பத்து பழக்க வழக்கங்களை ஃபாலோ பண்றீங்களா. ஆண்மை, ஆண்மை என்ன, இப்போ அந்த குடும்பத்து பழக்க வழக்கங்கள் வந்து இப்போ சொல்லலாம், ஆண்கள் வந்து வேலைக்கு போறது, கலைகளை கத்துக்கிறது, அந்த வினை மேற்கொள்ளுதல், போருக்கு போறது, இந்த மாதிரி விஷயங்கள். ஆண்டோடு, வயது வித்தியாசம். பொதுவா பெண்ணுக்கு 12 வயசு, ஆணுக்கு 16 வயசுல கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. குழந்தை பருவம் மாதிரி இளமை பருவம் வரக்கூடிய காலகட்டம். சரிங்களா. சோ உருவு, அந்த உருவம், ஒருத்தர் வந்து ரொம்ப டாலாவும், பையன் ரொம்ப டாலா, பொண்ணு ரொம்ப ஷார்ட்டா, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அடுத்து நிறுத்து, காமவாயு, உடல் உறுப்புகளை பத்தி சொல்லுது. நிறை, நிறைவான பண்பு. அருள், கருணை மானம். உணர்வுகள், திரு செல்வம். சோ இந்த மாதிரி 10 வகையான பொருத்தங்களை பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இன்னைக்கு இந்த கட்டம் போட்டு பாக்குற 10 வகையான பொருத்தத்தை விட வாழ்க்கைக்கு தேவையான குடும்ப பழக்க வழக்கங்கள், இந்த மாதிரி விஷயங்கள், அன்றாட தேவைக்கான செல்வங்கள் எல்லாம் சேர்த்து ஒரு 10 வகையான பொருத்தங்களை யார் சொல்லியிருக்கா, தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு. நம்ம 11th எத்திக்ஸ் புக்ல இருக்கக்கூடிய ஒரு பாடம். இப்ப திருமணங்கள் பத்தியும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா, நிறைய இருக்குங்க. அடுத்து பார்ப்போமா, திருமணம் பார்த்தோம். திருமணத்துக்கு அப்புறம் பார்ப்போமா, இதுல பிரிவு மடலேறுதல் உண்டு. மடலேறுதல் பார்த்துட்டு பிரிவு பார்ப்போமே. சரியா, மடலேறுதல்லாம் என்ன அப்படின்னா தெரியும். இப்ப தலைவன் தலைவி வந்து விரும்புவாங்க, தலைவன் வந்து பொண்ணு கேட்டு போவாரு, பொண்ணு கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ தலைவன் போராட்டம் பண்ணுவாரு. இந்த பனை மட்டை இருக்கு இல்லையா, அதுல இருக்க மட்டையை மட்டும் அந்த முள்ளா இருக்க கருக்கு வச்சு ஒரு குதிரை செய்வாரு. அந்த குதிரை மேல ஏறி உட்காந்து கழுத்துல எருக்கம்பூ ஆவாரம்பூ மாலை போட்டு பொண்ணு கொடுக்கலாம் இதுலயே உட்காந்து இறந்து போயிருவேன் அப்படின்னு போராட்டம் பண்ணுவாரு. இதுக்கு பேர் மடலேறுதல். மடலேறுதல் பத்தி ஆல்ரெடி குரூப் 1லயே கொஸ்டின் வந்திருக்கு. அப்ப பார்க்கும்போது ஒரு தடவை மடலேறுதல் பத்தி கேட்டாங்க. என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, பக்தி இலக்கியத்துல மடலேறுதலை பத்தி பாடினது யாருன்னு கேட்டிருந்தாங்க. திருமங்கை ஆழ்வார் பாடியிருப்பாரு. சிறிய திருமடல் பெரிய திருமடல் உள்ள பாடியிருப்பாங்க. இப்ப நம்ம பாக்குற இந்த மடலேறுதல் பாட்டு எதுல இருக்குன்னா கலித்தொகையில இருக்கு. சரிங்களா, ஓகே, கலித்தொகையில மடலேறுதல் பாட்டு இருக்கு. பிற நோயும் தன்னோய் போல் போற்றி அறநெறிதல் சார்ந்தவருக்கு எல்லாம் கடன். அதாவது தலைவர் என்ன பண்றாரு, மடலேற போறாரு. போகும்போது சொல்றாராம், ஊர்ல இருக்கக்கூடிய சான்றோர்களே, மற்றவங்க கஷ்டத்தையும் தன் கஷ்டம் மாதிரி நினைச்சு நீக்க வேண்டியதுதான் சான்றோரோட பண்பு. நீங்க எல்லாம் இருக்கீங்களா, மின்னலை போன்று, அதாவது மழை பெய்யும் போது வர மின்னல் மாதிரி இருக்கக்கூடியவ என்னுடைய தலைவி. ஆனா என்ன, நான் வந்து இப்ப அவளை சேர முடியல, அதுக்காக நான் என்ன பண்ண போறேன், மடலேற போறேன், நீங்க எல்லாம் வந்து என்ன சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்க,
அதாவது மத்தவங்க கஷ்டத்தையும் தன்னோய்வோ கஷ்டம் மாதிரி நினைச்சு தீர்த்து வைக்கக்கூடிய நல்லவங்க எல்லாம் இந்த ஊர்ல இருக்கீங்க இல்லையா? என்னுடைய தலைவி எப்படிப்பட்டவர்? மழை நேரத்துல வர்ற மின்னல் மாதிரி இருக்கக்கூடிய என் தலைவி. அப்படிப்பட்ட தலைவியை என்கிட்ட இருந்து பிரிச்சு வச்சிருக்காங்க, நீங்களாம் வந்து சேர்த்து வைங்கன்னு கலைத்தொகையில மடலேற போகக்கூடிய ஒரு தலைவன் பாடக்கூடிய பாடல் தான் இந்த பாடல். பள்ளி புத்தகத்துல இருக்கக்கூடிய ஒரு பாடல். சூப்பரான அந்த மடலேறுதல் முறையை பத்தி சொல்லியிருப்பாங்க, காதலுக்காக மடலேறுதல். இப்ப இது பிரிவுன்னு ஒண்ணு இருக்குங்க. பொதுவா பிரிவு பத்தி நம்ம பார்த்துப்போம் இல்லையா? பிரிவு அப்படின்னா நமக்கு தெரியும். பிரிவு அப்படின்னா எந்த பிரிவு? அதாவது தலைவன் தலைவி கொஞ்ச நாள் இடையில பிரிஞ்சு இருக்கிறது. என்ன ரீசனுக்காக இருக்கும்? பொதுவாக தெரியும், சேர்ந்திருக்க பிரிஞ்சிருக்கும் போது அந்த அன்பு, ஆதங்கம், கோபம் எல்லாமே அதிகமா இருக்கும் இல்லையா? அந்த ஆதங்கமும் கோபம் கூட அன்பா தான் இருக்கும். அந்த மாதிரி தாங்க. இப்போ சொல்லலாம்னா, தலைவன் வந்து ஒரு வேலைக்காக வெளியூருக்கு போகலாம், பொருள் வயிர் பிரிவுன்னு சொல்லுவோம். செல்வம் தேடி போனா பொருள் வயிர் பிரிவு. இல்ல இதே மாதிரி போருக்கு போனா போர் வயிர் பிரிவு, காவல் வயிர் பிரிவு, தூது வயிர் பிரிவு, நிறைய பிரிவு இருக்கு சரியா? சோ அந்த மாதிரி பிரிவுக்கு போன தலைவன் என்னாச்சு, தலைவி வருத்தப்பட்டு இருப்பாங்க சரியா? சோ அப்ப என்ன சொல்றாங்க இல்ல இருக்கா, தலைவி வந்து என்ன பண்றாங்கன்னா வருத்தத்துல இருக்கும்போது தோழியா சமாதானப்படுத்துறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இசையும் இன்பமும் ஈவலும் இம்மொன்றும் அசையுடன் இருந்தோருக்கு இன்மன. இந்த படம் திருப்பி படிக்கணும். ஈதெல்லாம் என்ன? கொடுக்கிறது. இன்பம்னா சந்தோஷம், கொடுக்கிறதுனால கிடைக்கக்கூடிய சந்தோஷம். இசை அப்படின்னா என்ன? புகழ். ஒரு விஷயத்தை கொடுக்கறதுனால நமக்கு சந்தோஷமும் கிடைக்குது, புகழும் கிடைக்குது சரிங்களா? சோ இது கிடைக்கணும்னு நமக்கு என்ன வேணும்? காசு வேணும், பொருள் வேணும். பொருள் இருந்தா தான் கொடுக்க முடியும். மனசு இருந்தா மட்டும் இல்ல, பணம் இருந்தா தான் கொடுக்க முடியும். கொடுத்தா தான் அது மூலமா சந்தோஷமும் அது மூலமா நமக்கு என்ன புகழும் கிடைக்குது. இது எல்லாம் யாருக்கு கிடைக்காதுன்னா அசைவுடன் இருந்தவருக்கு. அசைவுடன்னா சோம்பேறித்தனமா இருக்கவங்களுக்கு கிடைக்காது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட உன் தலைவன் தான் பொருள் தேடி போயிருக்காரு, சீக்கிரம் வந்துருவாருன்னு யார் சொல்றா? தலைவி கிட்ட தோழி சொல்றாங்க சரிங்க. உன் தலைவன் வந்து ஈவலும் இன்பமும் இசையும் இந்த மூணும் சோம்பேறித்தனமா இருந்தா கிடைக்காது. யாருக்கு உதவி பண்ணனா கூட சோம்பேறித்தனமா இருந்தா பண்ண முடியாது. பொருள் வேணுங்கிறத புரிஞ்சுக்கிட்ட உன் தலைவன் இப்ப போயிருக்காரு, சீக்கிரம் வந்துருவாரு அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருப்பாங்க. இதுவும் ஒரு பிரிவு பத்தின பாட்டு தான். இங்க இன்னொரு பாட்டு இருக்கும். நசபெரிது உடைய நல்களும் நல்குவர் பிடிபசி கலைய பெருங்கை வேடம் மென்சினை யாம் பொழிக்கும் அன்பின தோழி அவர் சென்ற ஆரை. ஓகேவா? இப்பவும் என்னதான் தலைவி வருத்தத்துல இருக்காங்க, என் தலைவன் போனாரு இன்னும் வரவே இல்லை, எனக்கு 10 ஒரு லெட்டர் போடல, வாட்ஸ்அப் பண்ணல அப்படின்னு கோபத்துல இருக்கும் போதே தோழி சமாதானப்படுத்துறாங்க. தலைவியே கவலைப்படாத, உன் தலைவன் உன் மேல மிகுந்த அன்புடையவர். நசைனா விருப்பம், அன்பு, காதல் சொல்லலாம். சீக்கிரம் வந்தாலும் வந்துருவாரு. தலைவியே கவலைப்படாத, உன் தலைவன் வந்தாலும் வந்துருவாரு. எப்படிங்க வருவாரு? இது குறுந்தொகையில் இருக்கக்கூடிய பாட்டு, சூப்பரான ஒரு பாட்டு சரியா? எப்படி வருவாருன்னா, அவர் வந்து எந்த பக்கம் போற? ஆறுனா வழின்னு அர்த்தம் சரியா? போற வழி இங்க பாலை நிலத்து வழியா போறாரு. பாலை நிலத்துல அப்படியே போயிட்டு இருக்கும்போது தெரியல, ஒரு இடத்துல உட்கார்ந்தாருன்னா அப்படி மனசு நிறைய ஓடும்ல. கால் ஓடிக்கிட்டு இருந்தா கூட மனசு ஒரே நிலையில இருக்கும். கால் அமைதியா இருந்தா மனசு ஓட ஆரம்பிச்சிடும். அப்படி போகும்போது யோசிச்சுக்கிட்டு இருக்காரு தலைவியை பத்தி. அப்ப அங்க ஒரு சீன் நடக்குது. என்னன்னா, பிடி பசி களைய. பிடினா பெண் யானை, வேளம்னா ஆண் யானை. பெண் யானையோட பசிய போக்க ஆண் யானை கிளைய ஒடிச்சு கொடுக்குது. யாமரத்துடைய சின்ன கிளைய ஒடிச்சு கொடுக்குது. ஏன்னா இப்போ பாலை நிலம் எப்படிங்க யானை வந்துச்சுன்னு நீங்க யோசிக்க வேண்டாம், நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். என்ன, பாலை நிலம்ங்கிறது தமிழ்நாட்டுல ஒரு நிலமே கிடையாது, அது ஒரு டெம்பரரியா இருக்கக்கூடியது. அதாவது குறிஞ்சியும் முல்லையும் மழை இல்லாம காஞ்சி போனா அதான் பாலை இல்லையா? சிலப்பதிகாரத்துல மாங்கோட்டு மறையம்னு சொல்லி இருப்பாரு இல்லையா? அப்போ அந்த குறிஞ்சியும் முல்லையுமா இருக்கும்போது யானை இருந்திருக்கும் இல்லையா? இப்ப என்னாச்சு, பாலையா இருந்தாலும் யானை வலிமை இல்லாம மெலிஞ்சு போயிருக்கு. இப்படிப்பட்ட யானை இருக்கும்போது பெண் யானைக்கு ஆண் யானை அந்த கிளையை ஒடிச்சு கொடுக்குது. இதை தலைவன் பாக்குறாரு. பார்க்கும்போது இப்படி ஒரு காதலா அப்படின்னு. ஏன்னா யானை கூட்டத்துக்கு தலைமை தாங்கிறது பெண் யானை. எப்போ அந்த பெண் யானை இப்ப மெலிஞ்சு போய் இருக்குதா, இதை பார்த்தா ஆண் யானை கிளையை ஒடிச்சு கொடுக்குது. இதை பார்த்தோன்னா தலைவன் என்ன நினைக்கிறாரு, இந்த பெண் யானை மாதிரி நம்ம குடும்பத்தை லீட் பண்றது யாரு? நம்மளோட தலைவி. இப்ப தலைவனை பார்க்காத தலைவி, பார்க்காம சாப்பிடாம தூங்காம பசலை நோய் வந்து இந்த யானை மாதிரி மெலிஞ்சிருப்பாங்க. இதோ போறேன் அப்படின்னு சொல்லி ஊருக்கு கிளம்பி போயிட்டாரு. வந்த வேலை முடியாமலே திரும்ப போறாரு. பாத்தீங்களா? இதுக்கு பேரு செலவு அழுங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. செலவு அப்படின்னு சொன்னா பயணம், அழுங்கல்லாம் பாதியிலே போறது, பிரிவு அழுங்கல் அல்லது செலவு அழுங்கல்னு சொல்லுவாங்க. சோ இப்படி ஒரு அழகான காட்சியை பத்தி எதுல சொல்லியிருக்காங்க அப்படின்னா குறுந்தொகையில இருக்கு. பிரிவு மட்டும் தான் இருக்கா அப்படின்னா நிறைய கிடையாது. இதுல 2 பாட்டு விட்டு வந்தோம், திரும்ப போய் பாக்குறோம். இங்க ஒரு பாட்டு இருக்கு பாருங்க. இது என்ன, இந்த திருமண பரிசு, டௌரி, வரதட்சணைன்னு சொல்லுவோம் இல்லையா? திருமணம் நடக்கும் போது யாரு டௌரி கொடுப்பா அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. சொல்ல பாத்தீங்கன்னா அதுல ஒரு பாட்டு நற்றிணை பாட்டு. சிறுவளை விளையன பெருந்தேர் பண்ணி என் முன்கடை நெறியி செண்டிசுனோரே.
அதாவது தலைவன் இருக்காரு, தலைவன் பொண்ணு பார்க்க போனாரு, போன இடத்துல பொண்ணை பிடிச்சு போச்சு. பொண்ணுக்கு தலைவனை பிடிச்சு அது ரெண்டாவது பிடிக்கல, அது ரெண்டாவது விஷயம். தலைவனுக்கு பொண்ணை பிடிச்சு போச்சு. பட் நம்ம தலைவர் என்ன பண்ணிட்டாரு, தலைவர் அகநானூறு தலைவர், இந்த அகப்பாட்டுல பாடக்கூடிய தலைவன், சரியா? ஓகே, நம்ம தலைவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு தேரை செஞ்சு கொண்டு விட்டுட்டாரு. உன்னை பிடிச்சிருந்தா என்ன பிடிச்சிருந்தா இந்த தேர்ல ஏறி என் வீட்டுக்கு மருமகளா வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. இது அந்த பொண்ணு பாட்டா படிக்கிறாங்க பாருங்க. சிறு வளை விளையன, சிறிய வளையலை அணிந்திருக்கக்கூடிய பெண்ணான எனக்கு விலையாக திருமண பரிசு, விலைனா திருமண பரிசு, பெருந்தேர் பண்ணி ஒரு பெரிய தேரையை செஞ்சு கொண்டு என் வீட்டு முன்னாடி விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த குதிரை எல்லாம் கட்டிட்டு இழுத்துட்டு போறாரு ரதம் மாதிரி, சரியா? அப்ப சொல்லுங்க, சிறுவளை விலையன, சிறிய வளையல் அணிந்திருக்கக்கூடிய பெண்ணான எனக்கு விலையன திருமண பரிசா ஒரு தேரையே செஞ்சு கொடுத்துருக்காங்க. சோ இதெல்லாம் பின்னாடி சுயமரியாதை திருமணத்தில் நீங்க படிக்கிறீங்க. பெரியார் இதுல சொல்றாரு, ஜாதி பார்க்காம கல்யாணம் நடந்துச்சு, பெண்ணோட சம்மதத்துல கல்யாணம் நடந்துச்சு, டவுரி எல்லாம் யார் கொடுப்பா, மணமகன் தான் கொடுப்பாங்க. இதெல்லாம் இங்க இருந்து எடுத்ததுதான், சரியா? சுயமரியாதை திருமண முறைகள்லாம் இங்க இருந்து பின்னாடி வந்ததுதான். சரி, திருமண முறையில மட்டும்தான் நம்ம டாப்பா இருந்தோமா, விருந்தோம்பல்ல மட்டுமா அப்படின்னா கிடையாது, நிறைய விஷயத்துல இருந்திருக்கோம். அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ்க்காக இன்னொரு 3-4 பாடலும் நம்ம பாத்துருவோம். இங்கொண்டு இருக்கும், நும்மனை சிலம்பு கழிய ஈரின், இதெல்லாம் ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின், இதெல்லாம் ஐங்கூர்ல இருக்கக்கூடியது. இதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சிலம்பு கழி நோன்பு. சிலம்பு கழி நோன்புனா என்னங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டா, அதாவது திருமணத்துக்கு முன்னாடி பெண் காலில் ஒரு சிலம்பு போட்டிருப்பாங்க, அத பெண் வீட்டுல கழட்டி வச்சுட்டு திருமணத்துக்கு அப்புறம் கணவன் வீட்டுல வச்சு புதுசா ஒரு சிலம்பு போடுவாங்க. அம்மா வீட்டு சிலம்பு அம்மா வீட்டுல கழட்டி வச்சுட்டு கணவன் வீட்டுக்கு போய் அங்க ஒரு புது சிலம்பு போடுவாங்க. அதான் சிலம்பு கழின்னு ஐங்கூர்நூறுல சொல்லப்பட்டிருக்கு. நும்மனை சிலம்பு கழி ஐரினும் எம்மனை வதுவை நன்மனம் வழிக. அதாவது என்னது, இதுதான் முறை சிலம்பு கழி நோன்புக்கு. ஆனா இப்ப உடம்போக்கு நிகழ்த்தி, அதாவது ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டாங்க தலைவன் தலைவி, ஓடி போய் கல்யாணம் பண்ண என்ன பண்ண முடியும், அதுக்காக பொண்ணு வீட்டுக்கு போய் சிலம்பு மாத்த முடியாதுல்ல. அதனால தலைவன் என்ன சொல்றாரு, நம்ம உடம்போக்கு நிகழ்த்தி தலைவர் திருமணம் பண்ணிட்டோம், அதனால உங்க வீட்டுலதான் இந்த சிலம்புகளின் நோன்பு நடத்தணும்னு அவசியம் இல்ல, எங்க வீட்லயே புது சிலம்பு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி தலைவன் சொல்றது. அப்ப இந்த மாதிரி திருமண சடங்கு இருந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது முன்னாடி கேட்ட கொஸ்டின் வேற. ஓகே, பார்த்தோமா? வேற பாப்போமா? வார் எத்திக்ஸ்க்காக ஒண்ணு கொடுத்திருப்பாங்க பாருங்க. இது புறநானூறுல ஒரு பாட்டு. நம்மளோட போர் முறை, உலகமே போர்ல ரொம்ப பாதிக்கப்பட்ட நேரத்துல நம்ம தமிழ் கல்ச்சர்ல போர் முறையை பத்தி படிக்காம இருக்க முடியுமா? வார் எத்திக்ஸ் நெட்டிமையார் சொல்லியிருப்பாரு. பாடுனவர் பேரு நெட்டிமையார். எதுல இருக்குன்னா புறநானூறுல. யார பத்தி சொல்றாருன்னா பல்யானை, சரி பல்யாக சாலைங்க, வேற மாதிரி, சரியா? ஒரே மாதிரி பேர் இருக்குமா, கொஞ்சம் மாதிரி. பல்யாக சாலை, முதுகுடிமை பெருவதை பத்தி. அதாவது ஆவும் ஆணியர் பார்ப்பன மாற்றம் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா? தமிழர் யார்கிட்ட சண்டை போட மாட்டாங்கன்னா பசுமாடு ஆ, அடுத்து ஆணிரை மேய்க்கிறவங்க, அடுத்து அந்தணர்கள், ஆசிரியர்கள், நோயுற்றவர்கள், குழந்தைகள் இல்லா தம்பதியினர், அதுக்கப்புறம் வயதானவர்கள், பெண்கள், இவகிட்ட எல்லாம் சண்டை போட மாட்டாங்க. இப்ப வார் எத்திக்ஸ், தமிழருடைய போர் நெறிமுறை அப்படிங்கிறது எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க. போருக்கு தயாராக மட்டும் சண்டை போடுவாங்க, நேருக்கு நேர்மையாக நின்று சண்டை போடுறது. சோ இதைத்தான் நெட்டிமையார் அப்படிங்கிறவரு பல்யாக சாலை முதுகுடிமை பெருவழியை பத்தி புறநானூறுல சொல்லியிருக்காரு. போர் முறை இதுலதான் இருக்கா அப்படின்னா கிடையாது, நிறைய இருக்கு. போர் ஆயுதங்களை பத்தி புறநானூறு சொல்லுது, சிலப்பதிகாரமும் சொல்லியிருக்கு, நிறைய அதுல இருக்கு. பட் இதுல பாத்துருக்கோம். நம்ம நிறைய பாருங்க, காணப்பேரையில் போர், வெண்ணி பறந்தலை, தலையானங்கானம் போர், வாகை பறந்தலை, இப்படி நிறைய போர்களை பத்தி புறநானூரே சொல்லியிருக்கு. அது மாதிரி கழுமலம் போர் பத்தி அகநானூறு சொல்லியிருக்கு. இதெல்லாம் ப்ரீவியஸ்ல நம்மகிட்ட கேட்ட கொஸ்டின்ஸ் தான் இல்லையா? சோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஓகே, இந்த மாதிரி ஒரு போர் முறையை பத்தி இதுல சொல்லியிருக்காங்க. இதுல 3 பாட்டு பாத்திரமா? தமிழோட வர்த்தகத்தை பத்தி சொல்லியிருக்கோம், அது ஒரு பாட்டு. தமிழோட வானியல் அறிவு, சரியா? அதை பத்தி ஃபர்ஸ்ட் வர்த்தகத்தை பத்தி சொல்லலாம். அன்னைக்கு காயின் சிஸ்டம் நம்மகிட்ட கிடையாது இல்லையா? சோ காயின் சிஸ்டம் அப்படிங்கிறது நம்மகிட்ட கிடையாது, நாணய முறை இல்ல, பார்ட்டர் சிஸ்டம் தான் இருந்துச்சு, பண்டமாற்று முறை. பண்டமாற்று முறை இருக்கும்போது எந்த பொருளை வேல்யூக்கு வச்சிருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெல்லும் உப்பும். அதைத்தான் அகநானூறுல ஒரு பொண்ணு பாட்டு படிக்கிறாங்க, நெல்லின் நேரே உப்பு என, நெல்லின் நேரே உப்பு என சேரி விலைமாறு குரலின். ஒரு பொண்ணு நீ எவ்வளவு நெல்லு கொடுக்குறீங்களோ உப்பு தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு இதுல படிச்சுட்டு போறாங்க. 12th அகநானூறுல இருக்கும், 12th புக்ல இருக்கும். ஒரு பொண்ணு நெல்லுக்கு நேரே உப்பு தரும் அப்படின்னு சொல்லி. இதே மாதிரி பண்டமாற்று முறை பத்தி அகநானூறுல இன்னொரு இருக்கு இல்லையா, படிச்சிருப்போம். பொன்னோடு கரியோடு பெயரும்,
யவனர்கள் அதாவது ரோமானிய நாட்டுக்காரங்க எல்லாம் என்ன பண்றாங்க, தங்கத்தை கொண்டு வந்துட்டு மிளகு ஏத்திட்டு போனாங்க. சோ அதான் பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா. அதே மாதிரிதான் குறுந்தொகையிலே ஒண்ணு படிப்போம், பாலோடு வந்து கூழோடு பெயரும். பார்த்த சிஸ்டம் பண்டமாற்று முறைக்காக படிச்சிருப்போம். இந்த மாதிரி நம்மளோட வர்த்தக முறைகள் பத்தி நிறைய கொஸ்டின்ஸ், இதெல்லாம் கேட்ட கொஸ்டின்ஸ் தான் சரிங்களா. சோ இந்த மாதிரி நிறைய பாடல்கள் வந்து நம்மளோட புத்தகங்கள்ல இருக்கு. சரி, இப்படிலாம் நடந்துச்சுலங்க. இதுல இந்த பூம்புகார்ல நடந்ததை பத்தி அடிக்கடி கேட்டிருக்காங்க. பூம்புகார்ல நடந்த வர்த்தகத்தை பத்தி சொல்லக்கூடிய நூல் என்ன, பட்டினப்பாலை. அப்படி பூம்புகார்ல என்னெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு கேட்டா நிறைய இருக்கு. ஒரு லைட் ஹவுஸ், கலங்கரை விளக்கம், அடுத்து எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட், ஏற்றுமதி இறக்குமதி நடந்துச்சு. டாக்ஸ் கலெக்ஷன் ஆபீசஸ், நம்ம வரி வசூலிக்கக்கூடிய அதிகாரிகள் இருந்தாங்க. நிறைய ஃபாரினர்ஸோட ஷிப் எல்லாம் நிறைய நின்னுச்சு, வெளிநாட்டவரோட கப்பல்லாம் நின்னுச்சு. இதெல்லாம் எதுல சொல்லப்பட்டிருக்கு, பட்டினப்பாலையில. ஜெயின் மெர்ச்சன்ட்ஸ், சமண வர்த்தகர்கள், நான்வெஜ் சாப்பிடாத வர்த்தகர்கள், சமண வர்த்தகர்கள் தான் இங்க இருந்தாங்களாம். இந்த மாதிரி நிறைய விஷயம் பட்டினப்பாலையில சொல்லப்படுது. காவிரி பூம்பட்டினத்துல யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு கேட்டா, கலங்கரை விளக்கம், வரி வசூலிக்கும் அதிகாரிகள், வெளிநாட்டினரின் கப்பல்கள், ஏற்றுமதி இறக்குமதி, சமண வர்த்தகர்கள், இதெல்லாம் இருந்ததா பட்டினப்பாலை சொல்லுது. இவ்வளவே இருந்தோம், அங்க அந்த வர்த்தகம் எப்படி நடந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. ஏன்னா உலகமே இன்னைக்கு வர்த்தக மயமா இருக்கும்போது தமிழ்நாட்டோட வர்த்தகம் எப்படி இருந்துச்சு, கொடுப்பதும் குறைபடாது, கொள்வதும் மிகைக்கூடாது. கொடுக்கிற பொருள் குறைவா கொடுக்க மாட்டோம் சரியா, சாரி, கொள்வதும் மிகைக்கூடாது, கொடுப்பதும் குறைபடாது. கொடுக்கிற பொருளை குறைவா கொடுக்க மாட்டோம். 1 கிலோ வெயிட் போட்டா 1 கிலோ தான் இருக்கும், 950 கிராம்லாம் இருக்காது, கரெக்டா இருக்கும். கொள்வதும் மிகைக்கூடாது, 1 கிலோக்கு 1 கிலோ தான் காசு வாங்குவோம், கூடுதலான காசுக்கு ஆசைப்பட மாட்டோம். சோ அதை பத்தி சூப்பரா சொல்லியிருக்காங்க பாருங்க. ஒரு ஜென்யூனான மெர்ச்சன்ட்ஸ், நேர்மையான வணிகர்கள் இருந்த பத்தி சொல்லியிருப்பாங்க இல்லையா. சோ கொள்வதும் மிகக்கூடாது, கொடுப்பதும் குறைபடாது, பட்டினப்பாலையில சொல்லப்படும். ஒரே பாட்டு பார்ப்போம். இப்படி நிறைய சொல்லாங்க. தமிழோட கலாச்சாரத்துல ஒரு எக்ஸாம்பிளா தான் 2 பார்த்துக்கிட்டு இருக்கோம். சொல்லலாம், எவ்வளவு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் விருந்தோம்பல் ஹாஸ்பிட்டாலிட்டி பார்த்தோம், மேரேஜ் கஸ்டம்ஸ் நம்ம இதை பத்தி பார்த்தோம், திருமண முறைகள். தென் வார் எத்திக்ஸ் பத்தி ஒண்ணு பார்த்தோம், அடுத்து ட்ரேடிங் பத்தி பார்த்தோம். லாஸ்ட் ஆனது தமிழோட நாலேஜ், எவ்வளவு அறிவா இருந்திருக்காங்க. செஞ்ஞாயிற்று செலவும் அஞ்ஞாயிற்று பறிப்பும், பருப்பு சூழ்ந்த மண்டிலமும், வழி திரிதல் திசையும், வரிவு நிலைய காயமும், என்று இவை சென்று அளந்து அறிந்தார் போல. எப்படிங்க, எதை தெரிஞ்சிருக்காங்க, நம்மளோட யூனிவர்ஸ் பத்தி முடிச்சிட்டாங்களே இல்லையா, யூனிவர்ஸ் பத்தி முடிச்சிட்டாங்களே. இப்ப இதுல பாருங்க, இந்த லாஸ்ட் அந்த ஒரு பாட்டு தான் இப்ப நம்ம பார்ப்போம். இதுல பாருங்க, செஞ்ஞாயிற்று செலவு, அதாவது சூரியனோட பயணம், மில்கி வே கேலக்சியில சூரியன் அங்கே சுத்திட்டு இருக்குது. அதுக்கப்புறம் அஞ்ஞாயிற்று பறிப்பு, சூரியனுடைய அந்த ஈர்ப்பு விசை மண்டலம், அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் சரிங்களா. இதுல வந்து அதுக்கப்புறம் பறிப்பு சூழ்ந்த மண்டலம், சூரியன் தன்னோட குடும்பத்தோட சேர்ந்து சுத்தி வர அந்த 8 பிளானட். அடுத்து வழினா காற்று இல்லையா, சோ காற்று வீசக்கூடிய திசை, வரிவு நிலைய காயம் சரிங்களா. வரிவு நிலைய காயம் அப்படின்னா என்னது, வரிவு நிலைய காயம்னா அந்த நம்மளோட யூனிவர்ஸ் பத்தி சொல்லக்கூடியது சரிங்களா. இதெல்லாம் வந்து இதுல சொல்லியிருக்காங்க. இப்படி எதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்காங்க பாருங்க. ஒரு சூரிய மண்டலமா இருக்கலாம், சூரியனுடைய ஈர்ப்பு திசையா இருக்கலாம், 8 பிளானட்டா இருக்கலாம், அது போக காற்றோட திசையா இருக்கலாம், தொடக்கமும் முடிவும் இல்லாத நம்மளோட யூனிவர்ஸ் பிரபஞ்சமா இருக்கலாம். இதெல்லாம் பத்தி சொன்னவங்க எல்லாம் எங்க இருக்காங்களா, பூம்புகார்ல இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது புறநானூர்ல பாடப்பட்ட ஒரு நல்ல பாட்டு. உறையூர் முதுகண்ணன் சாத்தனார் பாடியிருப்பாரு இந்த பாட்டை வந்து. இந்த பாட்டை முழுசா படிச்சா நல்லா இருக்கும். இந்த பாட்டுல இருக்கக்கூடிய மொத்தமும் எக்ஸாம் வந்துருச்சுங்க சரியா. உறையூர் முதுகண்ணன் சாத்தனார் வந்து இதை பாடியிருப்பாரு சரியா, நல்ல ஒரு பாட்டு. சரி, இன்னைக்கு வந்து நம்ம பார்த்திருக்கோம் தமிழருடைய கலாச்சாரத்தை தமிழ் இலக்கியம் மூலமா பார்த்திருக்கோம். நம்மளோட கலாச்சாரம் பத்தி சொல்றதுக்கான எவிடன்சஸ் தான் நிறைய பாடல்கள் இருக்குன்னு ஒரு எக்ஸாம்பிளா இதான் நம்ம வந்து பார்த்திருக்கோம். சரி, ஓகே, சூப்பர். இன்னும் உங்களுக்கு இன்னைக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இது நிறைய எல்லாமே ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணதான் செய்யறோம். இதுல இருக்க முக்கியமான அதை பார்க்கிறோம். போட்டித் தேர்வுக்கு படிக்கும் போதே நம்மளோட தமிழர்களுடைய கலாச்சாரம் பத்தி தெரிஞ்சுப்போம். ஓகே, இன்னும் அடுத்தடுத்து நம்மளுடைய வைகரை கிளாஸ்ல வந்து கண்டினியூவா ஃபாலோ பண்ணுங்க. நம்ம இதை பத்தி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க், தமிழ் பட்டறை டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஸோ நீங்க அதுலயும் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கிளாஸ்க்கான வீடியோ, இந்த பிடிஎஃப் உங்களோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், ப்ரொவைட் பண்ணிக்கலாம். சரி, கண்டினியூவா ஃபாலோ பண்ணுங்க. நம்ம இன்னும் நிறைய நம்மளோட தமிழ் இலக்கியத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.